நாட்டார் தெய்வங்களுக்கு புகழ்பெற்ற தென் மாவட்டங்களில் ஆண்கள் மட்டுமே ஆடுகளை பலியிட்டு சமைத்து சாமிக்கு படைத்து உண்டு மகிழும் வினோத திருவிழா திருமங்கலம் அருகே நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செரிக்காம்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் கரும்பாறை முத்தையா கோயில் உள்ளது. இக்கோயிலில் சாமிக்கு உருவம் கிடையாது. அங்குள்ள பாறையையே சாமியாக கருதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இக்கோயிலில் நள்ளிரவு தொடங்கிய திருவிழாவில் கோயிலுக்கென நேர்ந்து விடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கருப்பு நிற ஆடுகள் பலியிடப்பட்டன. அவை கறிகளாக மாற்றப்பட்டு 1000 கிலோ அரிசி, மசாலா பொருட்களை கொண்டு கறிச்சோறு சமைக்கப்பட்டு வாசனை மூக்கை துளைக்க சுட சுட சாமிக்கு படையல் வைக்கப்பட்டது. இந்த திருவிழாவில் திருமங்கலம், முசிலம்பட்டி, மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு அங்குள்ள வெற்றிடத்தில் மண் தரையில் வரிசையாக பந்தி வைக்கப்பட்டது. தூய்மையான வெள்ளை வேட்டிகளில் அள்ளி வரப்பட்ட சுடுசோறு வாழை இலைகளில் பரிமாறப்பட்டு மணக்கும் கறிக்குழம்பு ஊற்றப்பட்டது. பாரம்பரியா நடந்துருக்கு. இன்னும் இருக்க விரிவாகும். இதுல எந்த ஒரு வேறுபாடு மற்றபடிக்காக பெரிய ஆளு சின்னன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சமம். ஆண்கள் மட்டும் 10,000 பேருக்கு மேல, 10,000க்கு மேலதான் 15,000 பேர் கூட இந்த வருஷம் 18,000 இலைக்கு பங்கு சொல்லியிருக்காங்க. 10,000 பேர் உட்காந்து நல்லா பொறுத்து இருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகும். பொறுத்து இருந்து நல்லா உணவு இருந்துட்டு எல்லோரும் நல்லா பக்தியோட போயிட்டு அடுத்த நேர்த்திக்கடனுக்கு வேண்டியதை செய்ய மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்கு. சாதி மத வேறுபாடின்றி 10,000க்கும் மேற்பட்டோர் மண் தரையில் அமர்ந்து கறி விருந்தை உண்டு மகிழ்ந்த பின்பு சாப்பிட்ட இலையை அதே இடத்தில் விட்டுச் செல்கின்றனர். நாளடைவில் அந்த இலைகள் மாயமாகிவிடும் என்பதும், அப்படி மாயமாகும் வரை அந்த இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது என்பதும் அவர்களின் நம்பிக்கை. வெற்றி நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் இந்த பக்கம் 6 பூசப்படி இருந்துச்சு. 6 இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. திண்டு வாங்க தான் வருவாங்க. வாங்கி முடிச்சு பின்னாடி இந்த இலையை யாரும் மிதிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாளை பிறகு இந்த பக்கம் தான் எட்டி பார்ப்பாங்க. இல்லை அந்த பக்கத்தில் வந்தோம்னு சொன்னால் எச்சியாளருக்கு எலும்பு இருக்குன்னு சொல்லி சுற்றி தான் போவாங்க. முன்னதாக குழந்தை வரம், அரசு வேலை, பணி உயர்வு, உடல்நலம் போன்ற வேண்டுதல்களை முன்வைத்து கருப்பு நிற ஆட்டுக்குட்டிகளை நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கரும்பாறை முத்தையாவின் அருளினால் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் பின்னர் கோயில் திருவிழாவில் பங்கேற்று மணக்கும் கறிக்குழம்பை சுவைத்து செல்வதாக கூறுகின்றனர். சன் செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் கணேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.